வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சிக்கன் ரோல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்குமே இந்த ரோல் நான் சாப்பிட கொடுக்குறபடியாக கொஞ்சம் உரைப்பு குறைவாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு உரைப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் கொஞ்சம் நிறைய காய்கறி சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் அவையில் இந்த ரோலுக்குள்ளே இருக்கிற காய்கறியை ஒதுக்காமல் சிக்கனோடையே சேர்த்து சாப்பிட்ருவேன். முதல்ல ரோலுக்கு தேவையான உள்ளுடலை நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு தோல் நீக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ எங்களுக்கு இப்போ உருளைக்கிழங்கு தயார். இப்போ மற்ற பொருட்கள் என்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் தனி செத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காய்கறிகள் என்னென்று பார்க்கலாம். ஒரு 1/2 கப் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, ஒரு கேரட், 1/4 கிலோ அளவு பீன்ஸ், 1/4 கிலோ அளவு கோவா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எண்ணெய் ரோல் பொரிக்கவும் ரோலில் கறி வைக்கவும், அதோட 1 டீஸ்பூன் இறைச்சி சரக்கு தூள். இப்போ நாங்கள் சிக்கன் பிரஸ்ட் பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கை மசிச்சு கொள்ளுவோம். காய்கறிகளை உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ நாங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இனிமேல் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் சிக்கனை முதல்ல பொரித்து எடுக்க போகிறதில்ல, சிக்கனோட காய்கறியும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இல்லை நீங்கள் காய்கறி இல்லாமல் சிக்கனை முதல்ல பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிய விட்டுட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு தனியாக காய்கறியை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அப்படி செய்ய போகிறதில்ல. சிக்கனை ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டு வெட்டி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் இதோடு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். நாங்கள் ஏற்கனவே சிக்கனுக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட ஃப்ரோசன் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் போதும் எங்களுக்கு இந்த காய்கறி அவிய. இதோட கோவாவை சேர்த்துக்கொண்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவேன். இந்த டைமில் உங்களுக்கு உரப்புக்கு மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு சிக்கனில் இருக்க உரைப்பே போதுமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கொள்ள வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கறி ரெடி ஆகிட்டு. இதோட 1 டீஸ்பூன் இறைச்சி சரக்குத்தூள் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா எங்களுடைய ரோல் உள்ளுடல் தயார். இப்போ நாங்கள் இந்த ரோலை துவச்சி எடுக்கிறதுக்கு அந்த மா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு மைதா மா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பசத்தன்மை அளவு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ எங்களுக்கு ரோல் முக்கி எடுக்கிற அந்த பேஸ்ட்டுமே தயார். நான் ரோலுக்கு தனியாக மா பிசைஞ்சு எடுக்க போகிறதில்ல. இங்கே எங்களுக்கு ரோல் செய்கிற ஷீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் யூஸ் பண்ணபடியாக மேலே இருக்கிறத மட்டும் தனியாக பிச்சு எடுத்து போயினது காஞ்சி போயிட்டு. ஸோ அதில் நாங்கள் ரோல் சுற்றி இயலாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ரோல் சுற்றுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஷீட் தயாராக இருக்கும். நீங்கள் ரொம்ப முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்ட பார்க்கும். ஸோ இப்படி நீங்கள் தனியாக
பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செய்கிறபடியாக உள்ளுடல் வந்து கொஞ்சம் கூடத்தான் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதுவே நீங்கள் ஆர்டருக்கு செய்கிறதா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சின்ன ரோலாகவே செஞ்சு கொள்ளலாம். ஸோ கடைசியில் இருக்க அந்த எட்ஜை கொஞ்சம் முன்னாடி ஃபோல்ட் பண்ணி விடுவோம். மறுபடியும் ஒரு சுற்று நாங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறத உள்நோக்கி மடித்து கொள்ளுவோம். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை நாங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இனிமேல் கரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு தன்மைக்கு எடுத்து இதை பூசிட்டு இந்த ரோலை நாங்கள் மறுபடியுமே வந்து ரொட்டேட் பண்ணி விடலாம். ஸோ இனிமேல் நல்லா ஒட்டி கொள்ளும். ஸோ ரோல் தயார். இதே போல் நீங்கள் மற்ற ரோலையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எனக்கு இந்த உள்ளுடலில் வந்து 23 ரோல் வந்தது. இனிமேல் இதை வந்து மாவில் துவைச்சி எடுத்து ரக்ஸ் தூள் பெரட்ட வேண்டியதுதான். ஸோ அந்த ரோலில் படுற மாதிரி ரஸ்க் தூள் எல்லாத்தையும் தூவ வேணும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிடும். அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதே போல் மற்ற ரோலையும் நீங்கள் வந்து துவைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ 5 ரோல் வந்து நான் இப்போ பொரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு சட்டியில் ரோல் பொரிக்கிற அளவுக்கு ரோல் வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்குள்ளே மூழ்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டான்னு பார்த்துட்டு நாங்கள் இதோட ரோல் சேர்த்துக்கொள்ளுவோம். ரோல் சேர்த்த பிறகு எண்ணெயை வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த ரஸ்கு தூள் கெதியாக கருக பார்க்கும். ஸோ பின்னேரம் போல் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுமெண்டா நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் குடிக்கும், ரொம்ப கணக்கெல்லாம் குடிக்காது. அதே போல் இதில் நிறைய காய்கறி இருக்கிறபடியாக இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ஸோ ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ ரோலெல்லாம் திருப்பி விட்டுட்டு ஸோ இப்போ எங்களுக்கு ரோல் நல்லா பொரிஞ்சிட்டு இன்னும் ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ரோல் செம்மையாக ரெடி ஆகிட்டு இதே போல் மற்ற ரோலையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ மிச்சம் இருக்கிற ரோலை நான் ஜிப் லாக் பேக்கில் போட்டு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மிச்ச ரோலை நான் எப்படியுமே ஒரு மாதத்துக்குள்ளே நான் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களுமே என்ன போலையே இந்த ரோலை ரெடி பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவையிலுமே விரும்பி சாப்பிடுவீனா. ஸோ காய்ஸ், என் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்களுமே ஹெல்த்தியாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. Thank you so much.